ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் சொல்லுங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரெகுலேஷன் 2021 பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு திரும்ப வந்து அதை ரீபப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சில இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமானதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஃபுல் வீடியோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். உங்களோட ரெகுலேஷன்ஸ்க்குரிய என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாசிங் ரெக்யர்மெண்ட்ஸில் வந்து வைவா வைஸ் எக்ஸாமில் நீங்கள் ஆப்ஷன் அடிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் செமஸ்டர் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரி கோர்சஸ் மட்டும்தான் வந்து இந்த ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அது போக உங்களுக்கு அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம் தான் அந்த லெபரட்டரி கோர்சஸ், ப்ராஜெக்ட் ஒர்க், இன்டர்ன்ஷிப்லாம் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெட்டர் கிரேடும் கிரேட் பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிலேட்டிவ் கிரேடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு BOX, COX டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தடை வச்சு தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து கிரேட்டர் than 30க்கு மேலே நீங்கள் இருக்கணும். எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.